Taste the Daily. ஒட்டுமொத்த விவசாயிகளை வீதியில் தள்ளியிருக்கிற விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து வருகிற 17ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழக காவிரி விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். பச்சை துண்டை போட்டுக்கொண்டு போலி விவசாயிகள் அரசின் திட்டங்களை எதிர்க்கிறார்கள், பொய்யான விமர்சனங்கள் செய்கிறார்கள் என்கிற வகையில் அவர் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பச்சை துண்டு விவசாயிகளை விமர்சிப்பதால் அவருடைய ஆட்சிக்கும் கட்சிக்கும் நல்ல பெயர் வரும் என்றால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறதா, ஏற்கனவே விவசாயிகள் பெற்று வந்த சலுகைகள் தொடர்கிறதா என்று பார்த்தால் அவர் சொல்லுகிற புள்ளி விவரங்கள் அனைத்துமே உண்மைக்கு புறம்பானது. அவர் செய்த சாதனைகளை சொல்லியிருக்கிறார். எப்பொழுதும் ஒரு புள்ளி விவரங்களை ஒப்பிடுகிற போது கடந்த ஆட்சிக்கும் இந்த நடப்பு 4 ஆண்டு கால ஆட்சிக்கும் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம், அதற்கான திட்டங்கள் குறித்து, தொகை ஒதுக்கீடு குறித்தான புள்ளி விவரங்களை அவர் ஆதாரத்தோடு கூறியிருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற 2021 குறுவைக்கான காப்பீட்டு திட்டத்தை உடனடியாக முழுமையாக கைவிட்டு குறுவைக்கு அழிவுக்கு, பேரழிவிற்கு இழப்பீடு பெற முடியாத நிலையை உருவாக்கினார். ஊழல் முறைகேடு செய்த தனியார் நிறுவனத்தை பாதுகாப்பதற்காக ஒட்டுமொத்த விவசாயிகளின் வீதியிலே தள்ளியிருக்கிற தமிழ்நாடு அரசை கண்டித்து வருகிற 17ஆம் தேதி சென்னையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தலைமைச் செயலகத்தை, கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி நீதி கேட்க இருக்கிறோம்.